வணக்கம் குளோரியானி. அதாவது இந்த ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்டா இவங்களெல்லாம் நன்றி மறந்த கூட்டத்துல இதுகளும் ஒண்ணு. எப்படி இந்த சவுக்கு சங்கருக்கெல்லாம் குரல் கொடுத்து அவன் வந்து பெரிய என்ன சொல்றது சேரா அள்ளி அண்ணன் முகத்துல வீசிக்கிட்டு தான் தோண்டித்தனமா பேசிக்கிட்டு எகத்தாளம் பண்ணிக்கிட்டு இப்போ ஒளிச்சாங்களோ அதே மாதிரி இந்த ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸுக்கு எதிராக திமுக வந்து வழக்கு தொடுத்து அவரை வந்து ஜெயில போட்டப்ப முதலாவதாக குரல் கொடுத்தது அண்ணன் சீமான் அவர்கள் தான். அதன் பிறகுதான் பத்திரிகையாளர்களே வந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, ஆர்ப்பாட்டனவோ பண்ணாங்க. அவர் வந்து சிறையிலிருந்து வெளியில வந்த பிறகு அண்ணன் சீமான் அவர்களை பார்த்ததும் உண்டு. ஆனா அதுக்கு பிறகு எப்படிதான் அந்த தவிட்டு தற்கொலையோட சினிமா அந்த கவர்ச்சி திரை கவர்ச்சியில பத்திரிகையாளன் மார்தட்டிக்கிற இந்த வகைராக்களும் போய் சேருதுன்னு தான் நமக்கு புரியல. சரி, நீங்க வந்து போயிட்டீங்க, ஜால்ரா தட்டுறீங்க. ஒரு பத்திரிகையாளனுக்கு யார தலைவனா பிரதிபலிக்கணும்னு கூடவா தெரியாது. அதே மாதிரிதான் இந்த நான் எல்லாருடைய அரசியலையும் பேசுவேன் அப்படின்ட்டு பேசுற அரசியல் சதுரங்கம் விக்கியம் அதே மாதிரி தான். ஒரு தவிட்டு தற்கொலை அவனால அவ்வளவு பாதகம் வந்திருக்கு, அவ்வளவு இழப்புகள், உயிர் பலிகள், அரசியல் தெரியல. இவ்வளவு புத்திசாலித்தனமா தமிழ் பொக்கிஷம் பேசி இல்லாததெல்லாம் அப்படியே ஃபிங்கர் டிப்ல வச்சு பேசுற மாதிரி அறிவாளித்தனமா பேசுற உங்களுக்கு ஒரு அரசியல்வாதிக்கு என்ன தகுதின்னு தெரியலையே, அந்த அடிப்படையே தெரியலங்கிறதுதான் பெரிய வேதனையான விஷயமா இருக்குது. எல்லாரோட அரசியலையும் பேசுவேன் அப்படிங்கிறது நியாயமானது கிடையாது. பேச வேண்டியவர்களுடைய அரசியலை தான் பேசணும். அப்ப சாத்தான் வேதம் ஓதுனா நீங்க அது சரின்னு சொல்லுவீங்களா? அப்போ சாத்தானிய செய்கைகள், அப்போ வந்து அந்த காலத்துல அரக்கர்கள் எல்லாம் வந்து மக்களை போட்டு பாடாப்படுத்தினாங்க. அவங்க எதுக்காக மக்களை பாடாப்படுத்தினாங்க? தங்களை தலைவனா காட்டிக்கிறதுக்காக தான். அந்த கூட்டத்தை அடிமையா வச்சு தாங்கள் அரசாளணும்னு தான் அவ்வளவு பாடாப்படுத்தினாங்க. அப்ப அந்த அரக்கர்களை போற்றுவீங்களா? அவர்களுக்கும் வந்து அரக்கர்களுக்கும் வந்து தலைவராகும் தகுதி இருக்கு, அவர்களும் மனிதர்கள் தானே அப்படின்னு சொல்லுவீங்களா? அரசியலுக்கு யார் வரணுங்கிற தகுதி, அடிப்படை தகுதி கூடவா இல்ல அது உங்களுக்கு தெரியலையா? விஜயோட கடைசி நிமிட பிளாஸ்ட் அப்படின்னு பேசியிருந்தாப்புல அரசியல் சதுரங்கத்துல. கடைசி நிமிஷத்துல என்ன பிளாஸ்ட் அவர் வச்சாரு? இலவசம் கொடுத்தது உங்களுக்கு பிளாஸ்டா? இதே அதிமுக திமுக இலவசம் கொடுத்து மக்களை ஏமாத்துதுன்னு உங்க வாயால தானே சொல்றீங்க. இதே அதிமுக திமுக கூப்பன்களை கொடுத்தது ஏமாத்துதுன்னு நீங்க தானே சொல்றீங்க. இது டாஸ்மாக வந்து நடத்தி மக்களை வந்து போதையில வச்சிருக்கு, பல சமூக குற்றங்கள் நடைபெறதுக்கு இந்த டாஸ்மாக் காரணமா இருக்குன்னு உங்க வாயால தானே சொல்றீங்க. அதுக்கு பிறகு எப்படி டாஸ்மாக மூடுவேன்னு சொல்லாத விஜய், இதே மாதிரி நீங்க 2000 கொடுத்தா நான் 2500 கொடுப்பேன்னு சொல்ற விஜய், வீட்டுக்கு ஒரு பைக் இருக்கணும் அப்படின்ட்டு ஏதோ கொடுக்க போற மாதிரி ஒரு சீன் போட்ட விஜய், நான் வந்து 4000 ரூபாய் வேலையில்லா இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் கொடுத்து சோம்பேறியா வச்சிருப்பேன். நான் இந்த அரசியல் சதுரங்கம் விக்கி அவர்கள்ட்ட, இந்த ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ், இந்த மாதிரி தாவேக்காக்கு முட்டு கொடுக்குற பெரிய ஜீனியஸ்னு காட்டிக்கிற உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், 4000 ரூபாய் வேலைக்கு போகாத இளைஞர்களுக்கு கிடைக்குதுன்னா இந்த தவிட்டு தற்கூரி கூட்டம் வேலைக்கு போகுமா? 4000 வாங்கிட்டு விஜய்க்கு போஸ்ட் அடிக்குமா? இல்ல விஜயோட படத்தை வந்து போய் சினிமா தியேட்டர்ல பாத்துட்டு குப்புற படுக்குமா? டாஸ்மாக போட்டுக்கிட்டு விளையாடுமா? இல்ல செல்ல நோண்டிட்டு வீட்டுல படுத்திருக்குமா? இல்ல வேலைக்கு போகுமா? அவன் 4000 கிடைக்குதுன்னு இந்த தாவேக்காக்கு ஓட்டு போட்டு அதுல தற்கூரிகள் இருக்கு இல்லையா, அத்தனையும் வேலைக்கு போகாம 4000 வாங்கிட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்குமே. கொஞ்சம் அறிவு வேண்டாம்? இதெல்லாம் கொடுக்குற, இப்படி கொடுத்து கெடுப்பேன் அப்படின்னு சொல்ற இங்க கஜானா காலி, போக்குவரத்து கழகம் வந்து நஷ்டத்துல ஓடுது. ஆனா நான் வந்து இலவச பேருந்து எல்லாருக்கும் கொடுப்பேன், தமிழ்நாட்டுல எங்க வேணாலும் சுத்தலாம்னு சொல்றது. அப்ப திமுகக்கும் அதிமுகவுக்கும் எந்த வகையில இது மாற்று? அப்போ திமுக அதிமுக உங்களை பொறுத்த வரைக்கும் தீய சக்தி. அப்ப அதே வழிமொழிகிற, அதே நான் செய்வேன்னு சொல்ற தாவேக்கா எப்படி மாற்று சக்தியா இருக்க முடியும்? தாவேக்காக்கு என்ன தகுதி இருக்குன்ட்டு நீங்க வந்து நான் அதையும் பேசுறேன் இதையும் பேசுறேன்னு சொல்லி சாத்தானை எப்படி நீங்க வந்து உயர்த்தி பேசுவீங்க? சாத்தானுடைய செயல்பாடுகளை நாம ஏன் விவரிக்கணும்? இவர் நன்றாக கொலை பண்ணுகிறார், இவர் கொலை செய்வதில் கில்லாடி, இவர் கொலை செய்தால் ரத்தம் தெரிக்காது, இவர் வந்து ஒருத்தர் ஒரு இடத்தில் கொள்ளையடித்தால் அங்கே கொல்லாமல் உயிர் பலி எதுவும் இல்லாமல் கொள்ளையடித்து விடுவார், எந்த உயிர் பாதிப்பும் இல்லாமல் தங்க நகைகளை மட்டுமே திருடுவார், இப்படி சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க எல்லாம் வந்து தாவேக்கா விஜயை வந்து எடுத்து பேசுறது நான் சொல்றேன் இல்லையா, இந்த மாதிரி இருக்குது. திருடர்களை வந்து அப்படி சாகிச்சு பேசினா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கு. திமுக எவ்வளவு பெரிய தீய சக்தியோ அதை விட டபுள் மடங்கு, 2 மடங்கு, 100 மடங்கு தீய சக்தி தாவேக்கா. சமூக குப்பை. இந்த சமூக குப்பையை நீங்க எப்படி வந்து கொண்டாடுவீங்க? இந்த சமூக குப்பை நீங்க எல்லாம் உங்க வீட்டு பெண்களை வச்சிருக்கீங்க, ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் கூட நல்லா தாவேக்கா தற்கூரிக்கு கல்யாணம் பண்ணி வைங்க உங்க பொண்ணா, கொடுப்பீங்களா? ஐயா அவ தாவேக்கா தற்கூரியாச்சுன்னு போக மாட்டேன், அடுத்த வீட்டை அடிச்சு உடைக்கிறவன்,
விஜய்க்காக வந்து கொல்றவன், விஜய்க்காக காவலர் கைய கடிக்கிறவன், விஜய்க்காக தீக்குளிப்பேங்கிறவன், விஜய்க்காக பெண்களை ஆபாசமா பேசுறவன், விஜய்க்காக வந்து அசிங்கமா நடந்துக்கிறவன், விஜய்க்காக போதையில வந்து அடுத்த அடுத்த கட்சிகளோட சின்னத்தை வந்து மிதிக்கிறவன், அடுத்த வீடு எகிரி குதிக்கிறவன், இளநீ திருடுறவன், இவனை எல்லாம் உங்க பொண்ணுக்கு நீங்க வந்து மாப்பிள்ளை பார்த்து வைப்பீங்களா? உங்க பொண்ணு அவன் கையில கொடுப்பீங்களா? ஆனா நாட்டை நாம விஜய்ங்கிற ஒரு தற்குறிக்கு, ஒரு மூலகட்டவனுக்கு, ஒரு போதை ஆசாமிய கையில கொடுக்கணும். குடும்பத்தை நிர்வகிக்க தெரியாம யாரோடைய குடும்பத்தை நடத்திக்கிட்டு அவளுக்காக வந்து கனவு கோட்டை கட்டிட்டு இருக்கக்கூடிய தாவேக்காக்கு நம்ம கொடுக்கணுமா? நெட்ஃபிளிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவர்களே, நீங்க வந்து பெரிய தப்பு பண்றீங்க. நீங்க பத்திரிகையாளர்னு சொல்லாதீங்க. தாவேக்காவோட விசிறின்னு வேணாம், விஜயோட விசிறின்னு வேணாம் இனிமே சொல்லுங்க. பத்திரிகையாளர்கள், நல்ல பத்திரிகையாளர்கள் விஜய வழிமொழியவே மாட்டாங்க. விஜய் ஒவ்வொரு செயல்பாடுகளும் தவறாதான் இருக்கு, அவருடைய ஒவ்வொரு பரப்புரைகளும் தவறாதான் இருக்கு, அவருடைய போக்கே தவறாதான் இருக்கு. தவறுன்னு தான் சுட்டி காட்டுவீங்களே தவிர நல்ல விதமா அவங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. சரி, தேர்தல் அறிக்கையாவது சுயமா உட்கார்ந்து யோசிச்சு பேசியிருக்காரா? அதுவும் கிடையாது. திமுக சொல்ற அதிமுக செய்யற இலவசங்க அள்ளி தெளிச்சாச்சு. அதுல வந்து அதிகப்படியா அவங்க கொடுக்கறதோட கொஞ்சம் ஜாஸ்தி நான் கொடுப்பேன், உங்களுக்கு ஜாஸ்தி தீனி போடுவேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா அறிக்கைகள், தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே நாம் தமிழர்ல இருந்து திருடி பேரை மட்டும் மாத்தி போட்டு தெளிச்சாச்சு. என்ன இது? சொந்தமா யோசிச்சு மக்களுக்கு எது தேவைன்னு பேச தெரியாத ஒரு தலைவனுக்கு ஓட்டு போடணுமா? கண்டிப்பா. அவனை பத்தி நீங்க பேசுறீங்கன்னா நீங்க எல்லாம் எப்படி விலை போயிருக்கீங்க, எப்படி ஒரு கவர்ச்சி அரசியல்ல மூழ்கி போயிருக்கீங்க. கேவலம். இந்த கூட்டத்துக்கு பின்னாடி போறது உங்களுக்கு மான குறைச்சலா தெரியலன்னா நீங்க மனிதனுடைய மூளை அற்றவர்களாயிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு செல் உயிரியலுக்கு மூளையே கிடையாது. அது மாதிரி ஒரு மனப்பிறழ்வு, மரபணு பிறழ்வு, மூளை பிறழ்வுல தெரியுறீங்க அப்படின்னு தான் அர்த்தமாகுது. சரி, இந்த தாவேக்கா தற்கொலை கூட்டம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்யாண சுந்தரம் அவர் வந்து ஒரு விவாத மேடையில பேசுறாரு. நாம் தமிழர் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பொட்டி வாங்கிட்டு தான், திமுக கிட்ட காசு வாங்கிட்டு தான் வேட்பாளர்களை நிப்பாட்டியிருக்காரு, தேர்தலை சந்திக்கிறாரு அப்படின்ட்டு சத்தியம் பண்ண சொல்லுங்க பாப்போம், இல்ல அப்படின்னு சத்தியம் பண்ண சொல்லுங்க பாப்போங்கிறாரு. அப்ப நம்முடைய தம்பி இடும்பாவன கார்த்திக் அவர்கள் சொல்றாங்க, நீங்க சத்தியம் பண்ணுங்க, எடப்பாடியார் வந்து பணப்பட்டுவாடா பண்ணல, நாங்க பணம் கொடுக்காம தான் தேர்தலை சந்திக்கிறோம், நாங்க நேர்மையா தேர்தலை சந்திக்கிறோம், நீங்க சத்தியம் பண்ணுங்க. அண்ணனுக்காக நான் சத்தியம் பண்றேன், எங்க அண்ணன் வந்து யார்ட்டையும் காசு வாங்கல, நேர்மையா தான் இருக்காருங்கிறது அவருக்கு மேல நான் சத்தியம் பண்றேன். நீங்க எடப்பாடியார் காசு கொடுக்கல அப்படிங்கறத சத்தியம் பண்ணுங்கன்னா அந்த எதெல்லாமோ வளர்றான். அப்பா இடும்பாவனம் சரியான ஒரு பதில வைக்கிறாரு. நீங்க நாம் தமிழர்ல இருக்கும் போது இதே திமுக அதிமுகவை சத்தியம் பண்ண சொன்னீங்களா இல்லையா? பணப்பட்டுப்பாடா பண்ணலன்னு சத்தியம் பண்ணுங்க, நீங்க வந்து அங்க இங்கன்னு பொட்டி வாங்கலன்னு சத்தியம் பண்ணுங்கன்னு இதே மாதிரி நாம் தமிழர்ல இருக்கும்போது கேட்டீங்களே, அப்ப அது மட்டும் நியாயம், இப்ப நான் மட்டும் கேட்கறது நியாயம் இல்லையான்னு கேட்டாரு. எப்பவுமே நாம் தமிழர்ல இருக்கும்போது ஒரு பேச்சு, திமுக கிட்ட அதிமுக கிட்ட போனா இன்னொரு பேச்சு அப்படிங்கறதுதான். நாம் தமிழர்ல இருக்கும்போது திமுக அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்றது, திருட்டு கட்சின்னு சொல்றது, திருடர்கள் பின்னாடி போறதுக்கு நாங்க என்ன கேனப்பயல்களா, நாங்க நேர்மையானவங்க மாத்தட்டிக்கிறது. திருப்பி பாத்தீங்கன்னா நாம் தமிழர் பிடிக்கலன்னு ஆன உடனே அதே திருட்டு கூட்டத்துக்கு போய் ஐக்கியமானது. அப்ப நீங்க இது வந்து சக்கர நாற்காலி திருடன், இனப்படுகொலை செஞ்ச திருடன், அதிமுக ஜெயலலிதா ஊழல் ராணி, ஊழலுக்கு வந்து தண்டனை பெற்றவங்க, அவங்க வந்து ஒரு திருட்டு கும்பல் ரெண்டும் சொல்லிட்டு நீங்க அதே கூட்டத்துல போனீங்கன்னா அப்ப அவங்க திருடுறதுல பங்கு வாங்க போறீங்கன்னு தானே அர்த்தம். இதுக்கு எங்க கொண்டு போய் முகத்தை வைப்பீங்க? ஏன் இப்படி வந்து உங்க தரத்தை, அதாவது நீங்க எதுக்கு போனீங்கிறத நீங்களே காட்டி கொடுத்துறீங்க. ஏன்னா இங்க இருக்கும்போது எதை சாடுனீங்களோ அந்த கூட்டத்துல போய் சேரும் போது நீங்க எதுக்காக போனீங்கிறத வெட்ட வெளிச்சமாக்கி விட்டுறீங்க. அதை நீங்க வாயால தான் சொல்லணும், சத்தியம் பண்ணி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. போய் நீங்க அங்க இருக்கிறத பார்த்தாலே தெரியும். நீங்க போயிருக்கிற கட்சிகளே அதை பறைசாற்றும். நீங்க சொன்னதையே செய்யற கட்சியில நீங்க போய் சேர்ந்திருக்கீங்கன்னா நீங்களும் அதுக்குதான் போயிருக்கீங்க. நீங்களும் அந்த லாப நட்ட கணக்கோட அவங்க போட எச்ச பணத்தை வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு சுகமா இருக்கிறதுக்கு தான் போயிருக்கீங்கிறது சொல்லாம உங்க செயல்பாடுகள்லயே தெரியக்கூடிய உண்மை. இதே மாதிரி ஒரு வக்கீல், ஒரு ஆளு கன்னியாகுமரியை சேர்ந்தவர் நினைக்கேன், நெல்சன், அவரு முன்னாடி எல்லாம் நாம் தமிழருக்கு ஆதரவா தான் போட்டுட்டு இருந்தாப்ல. அப்புறம் இந்த விஜய் வந்து குதிச்ச உடனே என்ன பரலோகத்துல இருந்து தேவதூதனே வந்து குதிச்ச மாதிரி அப்படியே மூளை தலையில இருந்தது. விஜய் வந்த உடனே தலையில இருந்த மூளை வந்து அப்படி வலிக்கு காலுக்கு போயிடுச்சு. காலுக்கு போன உடனே ஃபுல்லா சீமானை பத்தி தப்பான தகவல்களை பரிமாறுறது. நீங்க வக்கீலுக்கு படிச்சீங்களா? சட்டம் படிச்சீங்களா? சட்டம்னா என்ன தெரியுமா? அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கணும், அநியாயமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு சட்டத்தின்படி துணை நின்று அவங்க பாதிப்புல இருந்து மீட்டு
கொடுக்கணும், அவங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும். அதுக்குதான் நீங்க படிக்கிறீங்க. அப்படிப்பட்ட நீங்களே ஒரு நபர் மீது அநியாயமா பழி சுமத்துறது, அபாண்ட பழி சுமத்துறது நீங்க படிச்ச படிப்புக்கு செய்யக்கூடிய துரோகம் கிடையாதா? நீங்க பாக்குற வேலைக்கு செய்யக்கூடிய துரோகம் கிடையாதா? நீங்க என்ன சொல்றீங்க? சீமான் அவர்கள் வந்து திமுக கிட்ட பணம் வாங்கிட்டு தான் தாவேகாவை வந்து இப்படி எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க. திமுக தலைவர்களை சந்திக்கிறதுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடியே மாநாட்டுல திராவிடமும் தமிழும் ஒண்ணுன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே தான் என்ன அறிவுரையை கூறினோ அதே மேடையிலேயே எகத்தாளம் பண்ணிய அடுத்த நிமிஷம் அதே மாதிரி வந்து கத்த மாட்டேன், மத்தவங்க மாதிரி நான் கத்திட்டு இருக்க மாட்டேன், சாத்தியம் இல்லாத பேச மாட்டேன்னு நையாண்டி நக்கல் பண்ணுன அடுத்த நிமிஷமே விஜய் சரியானவர் கிடையாது, நாம நினைக்கிற அரசியல், அதாவது நாம முன்னெடுக்கிற நேர்மையான அரசியலை பண்ண வந்த மாற்று சக்தியில இதுவும் ஒரு ஏமாற்று சக்தி தாங்கிறத புரிஞ்ச அடுத்த நிமிஷமே அவர் எதுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு வருடம், கிட்டத்தட்ட ஒரு வருடம் கழித்துதான் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறாரு, வாராரு. வந்து வெளியில அவர் ஸ்டாலின் அவர் வீட்டுக்கு வெளியில வந்து அந்த வெளியில வந்த 10 நிமிஷம் ஒரு 10 நட கூட நடந்திருக்க மாட்டாரு. மீடியாக்கள் அவரை வந்து மொய்க்குது. கேள்வி கேட்கும் போது நீங்க வேணா போட்டு பாருங்க, இணையதளத்துல அது இருக்குது, அது ஒன்னும் அழிஞ்சு போயிடல. திமுகவை தான் வசப்பாடி இருப்பாரு. திமுக செய்த அயோக்கியத்தனங்கள் யாரு போய் பார்க்க போனது? ஸ்டாலின் அவர்களை. வெளியில வந்து அவங்களுடைய அயோக்கியத்தனங்களை புட்டு புட்டு வைக்கிறாரு. அங்க போயிட்டு வந்தனால பூசி மெழுகி பேசணும்லாம் அவர் பேசல. கேட்கிற கேள்விக்கு திமுக என்ன அநியாயம் பண்ணிச்சோ அதான் பேசுறாரு. இதை விட வேற என்ன வேணும்? அவர் போனதுக்கும் அவர் திமுகவை எதிர்க்கிறதுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. திமுக எதிர்ப்புனா அது எதிர்ப்பு தான். அது இனப்படுகொலையில கை கட்டி வேடிக்கை பார்த்து கலிகூர்ந்த ஒரு கட்சி. பதவிக்காக தன்னை வாழ வைத்த தன்னுடைய இனமா இருந்தா காட்டி கொடுத்திருக்காது. பதவிக்காகவும் பணத்துக்காகவும் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் காங்கிரஸோட இணைந்து தன்னை வாழ வைத்த இனத்தின் ஒரு பகுதியை கொல்றதுக்கு காரணமா இருந்த திமுகவை எப்படி அவர் வந்து எதிர்க்காம விடுவாரு? கெட்ட திருடன் எப்படி ஒரே நாள்ல நல்லவன் ஆயிர முடியும்? நல்லவன் அவர் சொல்லிடுவாரா? திருந்தனாதான் சொல்ல முடியும். அதுதான் திருந்துற கூட்டமே கிடையாது. பல மடங்கு வந்து இன்னும் ஆட்டை போடுற கூட்டமா தானே அது மாறி இருக்கு. ஒரு பகுதி ஒரு 0% அது திருந்துற மாதிரி தெரிஞ்சிருக்கா? அப்பன் செஞ்சதை விட மகன் உட்காந்து சைலண்ட் வில்லத்தனமா பால் வடிவ மூஞ்ச வச்சுட்டு அவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் அட்டூழியத்தையும் பண்ணிட்டு இருக்காப்ல. எப்படி எதுக்காம இருப்பாரு? சரி, உங்க வாதத்துக்கே வரும். நீங்க என்ன சொல்றீங்க? திமுக கிட்ட பணம் வாங்கிட்டு, எடப்பாடி கிட்ட பணம் வாங்கிட்டு, பாஜக கிட்ட எல்லாம் பணம் வாங்கிட்டு தாவேகாவை எதிர்க்கிறாரு, இவரு ஒரு கட்சி வேட்பாளர்களை வந்து டம்மியா நிப்பாட்டுறாரு அப்படின்னு சொல்றீங்க. இந்த டம்மி வேட்பாளருக்கு நான் ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன். நேரு அவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு வேணா அறியப்பட்ட முகமா இருக்கலாம். திமுகவோட நேரோ, எடப்பாடியாரோ, அதிமுக எடப்பாடியாரோ, திண்டுக்கல் சீனிவாசனோ, இல்லைன்னா அந்த மணி இந்த மணி, இப்ப இருக்கக்கூடிய கீதா ஜீவன், ஐ பெரியசாமி, அவன் இவன் எல்லாம் இப்பதான் உங்களுக்கு தெரியற மூஞ்சா இருக்கும். இல்ல ஓரளவுக்கு 10 வருடங்களுக்கு முன்பு தெரியணும்னா அவர்கள் வந்து பத்திரிகை வாசிப்பாளர்களா இருக்கணும். அரசியல் சார்ந்த ஜூனியர் விகடன், இல்லைன்னா தினமலர், தினத்தந்தின்னு அரசியல் வரக்கூடிய புத்தகங்களை பத்திரிகைகளை வாசிக்க தெரிஞ்சவங்களா இருந்தா ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரியும். மற்றபடி பத்திரிகை நாட்டமே இல்லாதவங்களுக்கு இந்த எடப்பாடியார், எனக்கெல்லாம் எடப்பாடியார வந்து உண்மையிலே ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் அவரோட அமைச்சரவையில யாருக்குமே தெரியாது. அந்த அம்மா மட்டும் தான் தெரிவாங்க. அதான் உண்மை. நீங்க என்ன பத்திரிகை வாசிச்சாலும் யாரோட பிம்பமும் நம்ம கண்ணில் நிக்காது. அந்த அம்மா மட்டும் தான் தெரிவாங்க. எடப்பாடியார்னு ஒருத்தர் தெரிஞ்சதே அவர் வந்து சசிகலா கிட்ட சரண்டர் ஆகி பதவியை வாங்கினார்தான். அப்பதான் எடப்பாடியார்னு ஒருத்தரையே உலகத்துக்கு தெரியும். அந்த அளவுக்கு தான் இருந்தாங்க. இவங்க எல்லாம் அவங்களுடைய 30 வயது காலத்துல, இல்ல 27 வயது காலத்துல, 35 வயது காலத்துலதான் முதலா வந்து தங்களுடைய கட்சி சார்பாக வேட்பாளரா நின்றுப்பாங்க. அப்ப யாருக்கு அவங்கள தெரியும்? அப்ப அவங்க டம்மி வேட்பாளர் தானே. அவங்க என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? எடப்பாடி, KN நேரு, ஏவாவேலு, இல்ல கீதா ஜீவன், ஐ பெரியசாமி, இன்னும் PTR எல்லாரும் எடுத்துக்கோங்க. இப்ப அதிமுக திமுக இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்கள் MLA-க்களை நீங்க எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாம் முதலாக தங்களுடைய இளம் பருவத்துல வேட்பாளராக நிற்கும் போது அவங்க என்ன சுதந்திர போராட்ட தியாகிகள்னு அடையாளத்திலேயே வந்தாங்க? அப்படியே அடையாளப்பட்டு வந்தாங்க? இல்ல வந்து பெரிய அன்னை தெரசா மாதிரி மாறி உலகத்துக்கே சேவை செஞ்சு பெரிய பெரிய சமூக சேவைகளை செஞ்சு அந்த அடையாளத்துல வந்தாங்களா? பெரிய அன்னை தெரசா, ஆம்பளை அன்னை தெரசாக்களா அவங்க வந்து நின்னாங்களா? அன்னைக்கு அவங்க நிக்கும் போது அவங்க டம்மி தான். அவங்க எதுவுமே செய்யல. வெறும் இன்னும் சொல்ல போனா அவங்க அடையாளங்கள் பெருசா இருக்கும். சாராய வியாபாரிகளா இருந்திருப்பாங்க, இல்லைன்னா டீ வியாபாரிகளா இருந்திருப்பாங்க, டீ கடை நடத்திட்டு இருப்பாங்க, ரிக்ஷா ஓட்டிட்டு இருந்திருப்பாங்க, ஏன் கலைஞர் கருணாநிதிக்கே டிரைவரா கூட இருந்திருப்பாங்க, அவர் வீட்டு சமையல்காரனா இருந்திருப்பாங்க. யாருக்கு தெரியும்? இவங்கெல்லாம் அன்னைக்கு டம்மி வேட்பாளர்கள். இன்னைக்கு வந்து களவாணி வேட்பாளர்கள். இன்னைக்கு உலகத்தையே, அதாவது உலகமே வியந்து பார்க்கிற அளவுக்கு கோடிகள்ல புரள்ற ஊழல்வாதிகள். அதான் அவங்க பெற்ற அடையாளம். அப்போ
இன்னைக்கு நாங்க ஜெயிக்கிற வரைக்கும், நாம் தமிழர் ஜெயிக்கிற வரைக்கும் அவர்களும் டம்மி வேட்பாளர்களாலும் தெரிவாங்க. ஏன்னா அவங்க புதுசா வந்து நிக்கிறாங்க. 10 வருஷமா நின்னாலும் ஜெயிக்காததுனால அவங்களுடைய செயல்பாடுகள் வெறும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள், வழக்கு தொடுத்தல், மறியல் செய்யறது, இல்லைன்னா காவல்துறை கிட்ட மல்லு கட்டுறதுன்னு இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். மற்ற மாதிரி அவங்க வந்து வெற்றி பெற்று எம்எல்ஏவாகி அமைச்சராகி முதல்வர் ஆனாதான எப்படி எவ்வளவு நேர்மையா அரசியலுக்கு செய்யறாங்க, மக்களுக்கு எவ்வளவு நேர்மையா இருக்காங்கிறது வெளிப்படும். அப்போ அவங்க ஜெயிக்கிற வரைக்கும் டம்மி தான். எப்படி திமுக அதிமுக வேட்பாளர்கள்லாம் முதன்முறையாக நிற்கும் போது ஜெயிக்கிற வரைக்கும் டம்மி வேட்பாளர்களோ, அது மாதிரி ஜெயிக்கிற வரைக்கும் உங்க பார்வைக்கு அப்படிதான் தெரியும். நாங்க இனிமே அதுக்காக அமெரிக்காவோட போர் தொடுத்துட்டு தியாகி பட்டத்தோடையா வந்து இங்க நிக்க முடியும்? எங்க கிட்ட நேர்மை இருக்கு, படிப்பு இருக்கு. உங்களை மாதிரி எந்த ஒரு தகுதியும் எங்களுக்கு இல்லதான். எங்கள்ல யாரும் சாராயம் காய்ச்சறவங்க கிடையாது, எங்கள்ல யாரும் கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க கிடையாது, எங்கள்ல யாரும் கொலை பண்றவங்க கிடையாது, எங்கள்ல யாரும் வந்து பணத்தை அடிச்சு மாத்துறவங்க கிடையாது, எங்கள்ல யாரும் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வச்சு மக்களுக்கு எதிரான நாசகார திட்டங்களை செயல்படுத்தி அதுல வருமானம் ஈட்டி பிழைக்கிற ஈனப்பிறவிகள் கிடையாது. உங்களுக்கான தகுதிகள் கண்டிப்பா எங்களுக்கு கிடையாதுதான். அதுக்காக நாங்க டம்மி வேட்பாளர்னா ஜெயிக்கிற வரைக்கும் அப்படிதான். இது முதல் பதில் நான் சொல்லிடுறேன். அடுத்தது வந்து எல்லா கட்சிகிட்டையும் காசு வாங்கிட்டு அவர் வந்து வேட்பாளர்களை நிப்பாட்டுறாரு அப்படின்னா எதுக்கு அவரு இவ்வளவு உழைப்ப போடணும்? ஒரு அழகான கேள்வி பதிவுகள்ல கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் நமக்கு தோன்ற கேள்விகள் தான். இப்போ உங்ககிட்ட நீங்க தப்பு செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, எல்லாத்தையும் காசு வாங்கிட்டு ஓட்டப்பந்தயத்துல நீங்க ஓடுறீங்க, நல்ல ஓடக்கூடிய திறமை பெற்றவர் தான் நீங்க. அப்போ உங்கள்கிட்ட வந்து 2-3 பேர் வந்து கொஞ்சம் பணத்தை தந்துக்கிட்டு, எப்பா நீ வந்து என்னதான் பெரிய பலசாலியா இருந்தாலும் நீ தான் ஜெயிப்ப போல இருக்கு, தயவு செய்து எங்களை ஜெயிக்க விடு, நான் வேணா உங்களுக்கு பணம் தந்துடுறேன்னு ஒரு 3-4 பேர் வந்து 1வது எடுக்கிறவன், 2வது எடுக்கணும்னு நினைக்கிறவன், இல்ல 3வது வரணும்னு நினைக்கிறவன் 3 பேர் வந்து உங்ககிட்ட பணம் தந்து நீ ஓடாத, நாங்க ஜெயிச்ச மாதிரி காட்டிக்கிறோம், பணத்தை வாங்கிட்டு நீ ஓடுற மாதிரி பாவலா பண்ணிட்டு நின்று அப்படின்னு சொன்னா அவன் மெனக்கட்டு ஓடுவானா? கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ஓடுவானா? கால் வலிக்க இதயம் படபடக்க அவன் வந்து அந்த ஓட்டத்துல ஓடுவானா? பணத்தை வாங்கிட்டு ஓட முடியாம தவிக்கிற மாதிரி நிப்பான், இல்ல இடையில போய் விழுவான், இல்ல சுருண்டு மயங்குவான், இல்ல காலில் அடிபட்ட மாதிரி நடிப்பான், இல்ல ஓடுற மாதிரியே இப்படி மெதுவா அவனுக்கு வலிக்காம இப்படி ஓடி உங்களை வந்து அவன் வந்து ஜெயிக்க விடுவான். ஆனா அண்ணன் சீமான் எங்கேயாவது தொய்ந்து போனாரா? எங்கேயாவது அவருடைய பிரச்சாரத்துல ஓய்வெடுத்தாரா? எங்கேயாவது அவர் வந்து உழைப்ப கொடுக்காம இருந்தாரா? இது எடப்பாடிக்கு தொண்டை கட்டிச்சா? மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தொண்டை கட்டிச்சா? உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தொண்டை கட்டிச்சா? உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து சூரியனால விழுப்புண்கள் ஏதாவது வந்துச்சா? இல்ல எடப்பாடி அவர்களுக்கு ஏதாவது வந்து அலர்ஜி வந்துச்சா? இல்ல வந்து தாவிக விஜய் அதிகமாக ஓய்வெடுத்த விருதை பெறுகிறார் இல்லையா, அதிகமாக அரசியலில் ஓய்வெடுத்து பிரச்சாரம் பண்ணிய சிறப்பு விருதை பெற்ற தாவிக விஜய் அவர்களுக்கு எங்கேயாவது தொண்டை கட்டிச்சா? எங்கேயாவது உடம்பு முழுக்க சன்பர்ன் ஆகி ஏதாவது கஷ்டப்பட்டாரா, அவஸ்தப்பட்டாரா? அவ்வளவு பரப்புரைகள் மேற்கொண்டு இவ்வளவு கோடி வாங்கினவரு எதுக்கு தன்னை வருத்திக்கணும்? அவரு இயக்குனர், நிறைய பேரை நடிக்க வைத்தவர். மடச்சாம்பிராணி மாதிரி விஜய் மாதிரி நடிக்கவே தெரியாத ஆட்களை கூட இவ்வளவு பீக்ல வர அளவுக்கு நடிக்க வைக்க கொண்டு வர முடியும். அப்ப நம்ம இயக்குனருக்கு நடிப்பு வந்து கை வந்த கலையா இருந்தாதான் நடிக்கவே தெரியாத ஞான சூனியங்களை கூட உச்சத்தை விட்டு வர அளவுக்கு உயரத்துல கொண்டு வைக்க முடியும். அப்படிப்பட்டவருக்கு நடிச்சு ஒரு சீனை போட்டு ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகுற மாதிரி, இல்லைன்னா இன்னைக்கு முடியல நீங்க பரப்புரைக்கு போங்கன்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு பரப்புரை ஒரு பொதுக்கூட்டம் வச்சு முடிச்சிட முடியாதா? ஒட்டுமொத்தமா ஒவ்வொரு இப்ப கன்னியாகுமரினா 6 சட்டமன்ற தொகுதிக்கும் சேத்தாப்புல ஒரு பரப்புரை ஒரு கூட்டம், கடலூர்னா மொத்த தொகுதிக்கும் சேத்தாப்புல ஒரு பரப்புரை ஒரு பொதுக்கூட்டம், சென்னைனா சென்னைக்கு மட்டும் சேத்தாப்புல ஒரு பரப்புரை கூட்டம் ஒரு பொதுக்கூட்டம். அட்லீஸ்ட் அப்படியாவது ஏமாத்தி சின்னதா முடிச்சுட்டு போயிருக்கலாமே. அவர் எதுக்கு இடுக்கு விடாம பிரச்சாரம் பண்ணணும்? எதுக்கு ஒரு நாளைக்கு 4-5 வாகன பரப்புரை 2 பொதுக்கூட்டங்கள்? எதுக்கு அவர் தொண்டை தண்ணிக்க? எதுக்கு அவரு இவ்வளவு மெனக்கடணும்? காணொலிகள் எதுக்கு தயார் பண்ணணும்? அத்தனை பேருக்கு வேலை கொடுத்து அத்தனை பேரை ராத்திரி பகல் அவரும் உறங்காம அந்த இயக்குனர் அதை இயக்கும் நாம் தமிழர் உறவுகளையும் உறங்க விடாம, இதெல்லாம் சாட்சிகள் நாங்கெல்லாம், அதனால எங்களுக்கு நல்லா தெரியும். உறங்க விடாம அதிகாலையில 4 மணிக்கு உறங்கி 5 மணிக்கு எழுப்பி திருப்பியும் பழையபடி அந்த காணொலிகளை சரி பார்த்து அதை சரி பண்ணி ஒரு தலைவரும் தூங்கல, இதுக்கெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருந்த தொண்டர்களும் தூங்கல, களத்திலையும் உறவுகள் தூங்கல. அப்படி விடாம எதுக்கு இதெல்லாம் செய்யணும்? எதுக்கு இவ்வளவு மெனக்கட்டு இந்த காணொலிகள் தயாரிச்சு ஒரு வாரம் ஒரு காணொலி ஓடிட்டே இருக்குது. அந்த காணொலிகள்ல இன்னும் சேர்க்க வேண்டியது வருது, இன்னும் வந்து அதுல வந்து கொஞ்சம் குறைகள் இருக்கு, அதை சரி பண்ணணும்ட்டு அதை திருப்பி வந்து குரல் பதிவு அனுப்பி அதை இங்க அலுவலகத்துல இருக்கிறவங்க வந்து இயக்குறவங்க வந்து கண்ணு முழிச்சு உட்கார்ந்து திருப்பி அதை சரி பண்ணி திருப்பி அதை அங்க இருக்கக்கூடிய நம்முடைய நாம் தமிழர் கட்சி எடிட்டிங் இது இருக்கக்கூடிய பிள்ளைகளை
செய்யுங்கப்பா செய்யுங்கப்பான்னு கெஞ்சி கூத்தாடி அதுக்கு தூங்காம 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 உட்காந்து செஞ்சு எவ்வளவு வேதனைப்பட்டு அந்த காணொலிகள் எல்லாம் கொண்டு வந்தாங்க தெரியுமா? கடைசி காணொலி இறங்குற வரைக்கும் திருப்பி திருப்பி அதுல சேர்க்கப்பட்டு அதுல புதுப்பிக்கப்பட்டு அதுல இது பண்ணது உண்டு. ஒரு தடவை எடுத்துட்டு முடிச்ச காணொலிகள் எல்லாம் கிடையாது. திருப்பி திருப்பி புதுசு புதுசா ஒண்ணு கிடைக்க இதை சேர்க்கணும் இதை எடுத்துங்க, இது இப்படி பண்ணுங்க, இதுல சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்குன்னு தூங்காம விடிய விடிய அண்ணனும் இயக்கிட்டு இருந்தாங்க, அலுவலகமும் இயங்கிட்டு இருந்தது. இப்படி உட்கார்ந்து எதுக்கு மெனக்கடணும், எதுக்கு வருத்திக்கணும்? இத்தனை கோடியை வாங்கிட்டு சும்மா ஒரு 4 மேடை போட்டுக்கிட்டு உதயநிதி மாதிரி செங்கலை தூக்கிட்டு முட்டையை தூக்கிட்டு டாட்டா பைபைன்னு போயிருக்கலாமே. ஈஸியா திமுகவை ஜெயிக்க விட்டுருக்கலாமே. எதுக்கு மெனக்கடணும்? எதுக்கு இவ்வளவு போட்டி போட்டு பரப்புரை பண்ணணும்? இன்னைக்கு அனைத்து ஊடகங்களும் அண்ணன் சீமான் அவர்கள் தான் அதிக பரப்புரை மேற்கொண்டார், அதிக மணி நேரம் பேசினார்னு பேசுது அப்படின்னா அது அவருடைய உழைப்பு. காசை வாங்கிட்டு இவ்வளவு உழைப்பு போட வேண்டிய அவசியமே இல்ல. விஜயை விட விஜயாவது 7 இடம் 8 இடம் பேசினார்னா, அண்ணன் சீமான் அவர்கள் நீங்க சொன்ன மாதிரி காசை வாங்கி இருந்தாருன்னா சும்மா மேம்போக்கா ஒரு 5 இடத்துல நான் மண்டலமா போய் பேசி முடிச்சிடுறேன்ப்பா, எனக்கு முடியல நீங்க பாத்துக்கோங்கன்னு அழகா ஒதுங்கி இருக்கலாம். சீனை போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பொய்யா சொல்லி படுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எதுக்கு அவருக்கு என்ன ஆசையா? இந்த சூரிய அலர்ஜியில வெயில் அலர்ஜியில கை கால் எல்லாம் அலர்ஜி ஆகி புண்ணாகி வேதனைப்பட்டு முகம் கருத்து அவ்வளவு அழுத்தத்துக்கு உள்ளாகி இவ்வளவு உழைப்பை எதுக்குங்க அவரு போடணும்? காசு வாங்கினா காசு அவர் இதுக்கு கூட மதிக்கல. அதனாலதான் இவ்வளவு உழைப்ப போடுறாரு, தன் கால்களை நம்பி அப்படி நிக்கிறாரு. சொல்ல போனா நாங்க எல்லாரும் கூட அந்த அளவுக்கு பரப்புரை மேற்கொள்ளல, உட்காந்துட்டு பேசிட்டு போறோம் அப்படின்னு சொல்லலாம். உட்கார்ந்து ஒரு தலைவன் இவ்வளவு பாடுபட வேண்டிய அவசியமே இல்ல. உதயநிதி இந்த அளவுக்கு வெயில நின்னாப்லையா? பணத்தை நம்பி பணத்தை அள்ளி வீசுற எடப்பாடியார் இந்த அளவுக்கு நின்னாரா? அவ்வளவு கார்பரேட் பணத்தையும் வீசிக்கிட்டு இலவசங்களை அள்ளி தெளிக்கிற விஜய் இந்த அளவுக்கு நின்னாப்லையா? எப்படி கூசாம இந்த வக்கீலுக்கு படிச்ச மருத்துவத்துக்கு படிச்சுக்கிட்டு மெத்த படிக்கிற ஞான சூன்யங்கள்லாம் இப்படி பேசுறீங்கன்னு தான் தெரியல. நீங்க இப்படி பொய்யா சொல்றதுக்கு சத்தியமா அதற்கான பலனை அனுபவிப்பீங்க. இவ்வளவு ஒரு சினிமா மோகம் உங்களை தரந்தாழ்ந்து பேச வைக்கணும்னு உண்மையிலே படிச்சவங்க கிட்ட எதிர்பார்க்கல. நான் ஃபர்ஸ்ட் இந்த விஜய்க்கான கூட்டம் வரும்போது கூட தற்கூரி கூட்டம், புள்ளிங்க கூட்டம், ஒரு போதை கூட்டம், படிப்பறிவு இல்லாத கூட்டம், எதையும் யோசிக்க தெரியாத இந்த வேலை வெட்டி இல்லாத வெட்டி கூட்டம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த வெட்டி கூட்டத்துல மூளையை கலத்தி வச்சுட்டு தெரியற மருத்துவர்கள் இருக்காங்க, வக்கீல்கள் இருக்காங்க, பொறியாளர்கள் இருக்காங்க, பெரிய பெரிய நிபுணர்கள் எல்லாம் இதுக்குள்ளதான் விழுந்து கிடக்காங்க. அப்படிங்கும் போது சினிமா மயக்கம் உங்களை எவ்வளவு தரம் தாழ்ந்து சிந்திக்க வச்சிருக்கு அப்படிங்கிறது நினைக்கும் போது உண்மையிலே வேதனையா தான் இருக்கு.